ஏடு தூக்கி கல்லூரியில் இன்று பயிலும் பெண்தான் நாடு காக்கும் தலைவியாய் நாளை விளங்கப் போகிறார். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் நாட்டிற்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால பேகுலத்தில் எது நீச்சல் போட்டிருக்க நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட நடுவர் அவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே என உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று கூறி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. இன்று நான் பேசப் போகின்ற தலைப்பு உரிமையை மீட்டெடுப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான உரிமை வாக்களிப்பது. அதை நாம் சரியாக செய்கிறோமா? ஆம் இல்லை என்று சத்தமாகலாம் கூற வேண்டாம், உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். அது போதும். நம்முடைய ஜனநாயகத்தின் முக்கியமான கடமை வாக்களிப்பதுதான். உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியா. இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்தியாவில் வெறும் 65% மக்கள் மட்டுமே வாக்களிக்கின்றனர். இந்த 65% மக்கள் மட்டுமே நாட்டையும் ஆள்கின்றனர். மற்றவர்களிடம் சென்று ஏன் வாக்களிக்கவில்லை என்று கேட்டால் கால் வலிக்கிறது, வரிசையில் நின்று வாக்களிக்க முடியாது என்று கூறுவர். ஆனால் ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுத்தால் போதும், கால் வலியெல்லாம் பறந்தே போய்விடும் போல. அனைவரும் வரிசையில் பொறுமையாக நின்று பணம் வாங்கி விட்டுதான் வீட்டுக்கு திரும்புவர். தயவு செய்து இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் இந்த உரிமையும் கடமையும் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஆம், மனித வாழ்வில் 10 ஆண்டுகள் மட்டுமே வாக்களிக்க முடியும். ஆம், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு சரியாகத்தான் வரும். இந்த 10 ஆண்டு கூட வாக்களிக்காமல் நாடு பாழாய் போய்விட்டதே என்று கூறுவது முட்டாள்தனமாகுமா? 60% மக்கள் வாக்களிக்கின்றனர். ஆனால் அதில் பாதி பேர் பணம் வாங்கிவிட்டு வாக்களிப்பவர்கள் தான் அதிகமாக உள்ளனர். வாங்குவதற்கு இல்லை விற்பதற்கோ நம் வாக்கு என்ன பொருளா? அடுத்த 5 வருஷத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற மந்திரமாகும். மக்களாட்சிக்கு வாக்களியுங்கள், மனசாட்சிப்படி வாக்களியுங்கள். ஏழை பணக்காரன், கருப்பு வெள்ளை, ஜாதி மதம் ஆகியவை பல விஷயங்கள் நம்மை பிரிக்கிறது. ஆனால் நம்மளை சேர்க்கின்ற ஒரு அற்புதம்தான் வாக்கு. இதிலும் சில பேர் கூறுவார்கள், நான் ஒருத்தன் வாக்களிக்கலனா என்ன ஆக போகுது? இப்படி ஒருத்தரும் யோசித்தால் இந்த நாடு முன்னோக்கி செல்லாது, பின்னோக்கி மட்டும்தான் செல்லும். உங்கள் ஓட்டு உங்கள் எதிர்காலம்.